என்ன குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமாம் சானியா, நேத்தோட விபிஎஸ்ஸை நம்ம குட்டீஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாம். நேற்று நம்ம ஆன்ட்டி சொல்லி கொடுத்த வசனத்தை எல்லாம் அப்போவே படிச்சுட்டாங்களாம். பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, பாடிட்டே இருந்தாங்களாம். ஆமாம் ஏஞ்சல், நம்ம குட்டீஸ்லாம் ரொம்ப டேலண்டடான குட்டீஸ் ஏஞ்சல். ஆமாம் சானியா. சரி ஓகே, இப்போ நம்ம டே 2க்கு போகிறோம். டே 2க்கு போகிறதுக்கு முன்னாடி டே 1ஓட தீம் என்னன்னு நம்ம சானியாக்காக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாமா? டே 1ஓட தீம் தானே ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை. அட என்ன சானியா நீ, ஹார்வெஸ்ட்டுங்கிறது நம்ம விபிஎஸோட தீம். நான் கேட்டது டே 1ஓட தீம். டே 1ஓட தீமு அது ஏதோ பயிர் நெல் அது. அட என்ன சானியா நீ, இப்போ பாரு நம்ம குட்டீஸ் கிட்ட கேட்கலாம், கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ். விதை தவன் ஒருவன். ஏஞ்சல் எனக்கு தெரியும் ஏஞ்சல், நம்ம குட்டீஸ்க்கு தெரியுமான்னு பார்த்தது தான். பார்த்தீங்களா குட்டீஸ், சானியாக்கா நீங்கள் சொன்னதை அப்படியே காப்பி பண்ணி சொல்லிட்டேன். சரி 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 சரி, நம்ம இப்போ டே 1ஓட தீமை ஒரு டைம் ரீகேப் பண்ணிட்டோம். சரி, டே 2ஓட தீம் பார்க்க வேண்டாமா? டே 2ஓட தீம் சொல்கிறதுக்கு 2 ஸ்பெஷலான பர்சன்ஸ் வராங்க. ஸ்பெஷலான பர்சன்ஸா? ஆமாம், அவங்கள கூட நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கு பிடிக்குமா? குட்டீஸ்க்கு பிடிக்கும்னா எனக்கும் அவங்கள பிடிக்கும். அப்போது நம்ம டாம் அண்ட் ஜெரியா? ஆமாம் சானியா, இப்போ நம்ம டாம் அண்ட் ஜெரியா வெல்கம் பண்ணிடலாமா? ஹாய் 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 ஹாய். எவ்வளோ அழகா இருக்காங்க பாத்தியா ஜெரி? பாரு, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு. அச்சோ அழகா இருக்கிறாங்க பிள்ளைங்கெல்லாம். சூப்பர் குட்டீஸ், எங்களை மாதிரி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஓகே சரி, நீ கேக்கு சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஓ, நான் நல்லா சாப்பிட்டேன். சரி, உனக்கு தான் கேக்கு ரொம்ப பிடிக்குமே, அதனால தான் சரி கொண்டு வரலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா குட்டீஸ் எல்லாம் புடுங்கி சாப்பிட்டாங்க தெரியுமா? போட்டம் நீ எனக்கு கொண்டே வரல, உன் கூட நட்டு. ஓகே, நம்ம 2 பேர் பேசிட்டே தான் இருப்போம். சரி, டே 2 தீம் வேற சொல்லிட்டாங்க இந்த ஏஞ்சல் அக்காவும் இந்த சானி அக்காவும். இல்ல பாரு, நீ தான் சொல்ல போற. சேப்பா, சண்டை போட வேண்டாம். சரி விடு, நானே சொல்றேன். நேத்தும் நான் தான் சொன்னேன், இன்னைக்கும் நான் தான் சொல்லணும். சரி நான் சொல்லுவேன், நீ இன்னைக்கு சொல்லு. சரி, டே 2 தீம் குட்டீஸ், டே 2 தீம் சீக்கிரம் சொல்லு, இழுக்காத. சரி ஓகே, நான் சொல்றேன். ஈஷாக்கின் அறுவடை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க குட்டீஸ். ஈஷாக்கின் அறுவடை. இன்னொரு டைம் சொல்லுங்க குட்டீஸ். ஈஷாக்கின் அறுவடை. சூப்பர் சூப்பர், எல்லாம் கை தட்டிக்கோங்க. வெரி குட், 2 தீம் பார்த்துட்டோம். சூப்பர். ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சரி டாம், நம்ம இப்போ டான்ஸ் பார்க்கலாமா? நம்மளும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? ஏ ஜாலி ஜாலி, சூப்பர் ஜாலி. பாட்டு போடுங்க பார்க்கலாம். சூப்பர். Trusting God alone, we will stand upon His word, and whatever comes our way, we are strong and we are brave. His truth will be our guide through the day and the darkest night. Our God will give us strength. We are strong and we are brave, and we will stand together, stand forever. We will stand strong, standing up for God each day. We will stand strong. சாங் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல.
கள்ள சாத்தான் ஒரு குள்ள நரியாம். என்ன பண்ணாங்க? அவங்கள எட்டி பிடிச்சி கூட்டுக்குள்ளே தள்ளிட்டாங்க இல்லையா? ஆமாம் குட்டீஸ், அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அதனால் அந்த சாங்கை இன்னொரு டைம் நம்ம எல்லோரும் சேர்ந்து நாங்கள் பாட போகிறோம். சரியா? நீங்களும் எங்களோட சேர்ந்து அந்த சாங்கை பாடணும். ஆக்ஷன், அக்காங்க எப்படி ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஆக்ஷன் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ரெடியாக இருக்கீங்களா? எல்லோரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? எஸ், வெரி குட். ஓ எஸ், ஐ எம் ரெடி. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாத்தானை தள்ளி விட்டுட்டோம்ல குட்டீஸ். இதே மாதிரி தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது சாத்தானால நம்ம கிட்ட கூட வர முடியாது குட்டீஸ். ஏன்னா நம்ம யாரு? ஏசுராஜா வீட்டு பிள்ளை, ஏசுராஜா வீட்டு பிள்ளை. ஆமாம் சானியா, கரெக்டு. சரி, அது சரி, நாம் நேற்று குட்டீஸ் கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. அட ஆமாம் ஏஞ்சல், நம்ம குட்டீஸ் வேற வந்த உடனே அதைத்தான் கேட்டாங்க. என்ன குட்டி, சர்ப்ரைஸ் பார்க்க ரெடி ஆயிட்டீங்களா? அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் பார்க்கல வராங்க. ஆமாம் குட்டீஸ், ரொம்ப தூரத்துலேருந்து இன்றைக்கே நாங்கள் எங்கள் குட்டீஸை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன குட்டீஸ், அவங்கள பார்த்துட்டு வந்துடலாமா? எனக்கு கொடுக்கறது எதுவுமே பத்த மாட்டுது. நீ சாப்பிட்டிருக்க மாட்டே, தூங்கி இருப்ப. நீ சாப்பிடுற. யாரை பார்த்து தூங்குறேன்னு சொல்றேன்? ஒரு முட்டாய்க்காக முழு நாள் தூங்காம இருப்பேன். சரி விடு விடு, சாப்பாடு பத்தி பேசிட்டு இருந்தா பேசிட்டே இருப்போம். ஆமாப்பா ஆமாப்பா. VBSல எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே. ஓ, என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? பாடு பார்க்கலாம். நான் பாடட்டா? பாடு. ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஏய் புட்டலி, என்ன டிட்டலி? இந்த பாட்டை இன்னுமா சொல்லி கொடுக்குறாங்க? இதுதான் சொல்லி கொடுத்தாங்களே. இதே பிரச்சனையா போச்சப்பா. இதெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்லயே தெரியும். VBSல என்ன பாட்டு சொல்லி கொடுத்தாங்க? நீ பாடு பார்க்கலாம். நான் பாடட்டா? பாடு பார்க்கலாம். புட்லி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன டிட்டலி? என் பாட்டுக்கு 1000 பேர் ரசிகைகள். ஐயோ, அவங்கெல்லாம் பாவம் டிட்டலி. நீ இப்படியெல்லாம் பாடி அவங்கள பயப்படுத்தாத. உனக்கு பொறாம. இப்ப பாரு.
மசால் வடை தெரியும். அது என்னப்பா அறுவடை? அது உனக்கு தெரியாதா? தெரியாது. எங்க நீ சொல்லு. இப்போ விவசாயிங்கெல்லாம் விவசாய நிலத்துல விதை விதைச்சு அதை வளர வச்சு அறுப்பாங்கல்ல, அதுதான் அறுவடை. ஆமா 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 ஆமா. நானே எங்க ஊருக்கு போகும்போது இது மாதிரிதான் நிறைய விவசாயிகள் அவங்க தோட்டத்துல வேலை செய்யறத பார்த்துருக்குறேன். ஆமா, அதுக்கும் விபிஎஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஏச்சப்பாவோட அன்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றோம்ல, அதுதான் அறுவடை. ஓ, இப்பதான் புரியுது. அப்போ இந்த வருஷம் நமக்கு பெரிய அறுவடை தான்ப்பா. ஆமா ஆமா. சரி, இப்போ யார் நல்ல டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? நான் தான் நல்லா ஆடுவேன். ஐயே, சிரிப்பு சிரிப்பா வருது. ஏய், சிரிக்காத, நான் தான் நல்லா ஆடுவேன், நீ பாரு. குட்டீஸ் கேட்டுக்கோங்க, யார் இப்ப நல்லா ஆடுறா அப்படின்னு பார்க்கலாமா? நான் தான் நல்லா ஆடுவேன். ஏய் டிட்டிலி பாப்பா, நீ எல்லாம் ஆட மாட்டே, நான் தான் நல்லா ஆடுவேன், அதையும் பார்த்தலாம் வா. போடுங்க என் பாட்டை, இப்ப பாரு என் ஆட்டத்தை. ஏய் பாரு பாரு, நான் தான் நல்லா ஆடுவேன், பாடுங்க பாட்டு. ஏய், ஏய் டிட்டிலி, பாத்தியா பாத்தியா, நான் தான் நல்லா ஆடுனேன். யாரு சொன்னது? நான் தான் பயங்கரமா ஆடுனேன். ஏய் இல்ல இல்ல, நான் தான் நல்லா ஆடுனேன். குட்டீஸ், டேய் தம்பி, இங்க பாரு, நான் தானே நல்லா ஆடுனேன். பாரு புட்டிலி, அந்த தம்பி அங்க பாரு, அந்த ப்ளூ கலர் சட்டை, அப்ப பாரு சொல்றேன், நான் தான் நல்லா ஆடுனேன். ஏய் அங்க பாரு, பிங்க் கலர் Dress போட்ட பாப்பா, நான் தான் நல்லா ஆடுறேன் சொல்லுது. சரி சரி சரி, விடு விடு விடு, ரெண்டு பேரும் நல்லா தான் ஆடணும். சரி புட்டிலி, இன்னும் கதை இருக்குதாமா, மனப்பாட வசனம் இருக்குதாமா, போய் கேட்கலாமா? சரி வா வா போலாம், சண்டை போடாம போய் ஒத்துமையா உட்காந்துக்கலாம். போலா 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 போலா. ஓகே குட்டீஸ், எல்லாம் டான்ஸ் ரொம்ப அழகாக பண்ணீங்க. நம்ம எப்போவுமே என்ன கிளாப் பண்ணுவோம்? நம்மளோட விபிஎஸ் கிளாப் பண்ணுவோம் இல்லையா? எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிடலாமா? விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் பாருங்கள், அக்காங்க ரெண்டு பேர் எவ்வளோ அழகாக ட்விங்க்லிங் 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 ஸ்டார்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். நீங்களும் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் பண்ணுங்கள். வெரி குட். ஆஹா, சூப்பராக இருக்குது, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஹாய் குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பஞ்சமான நேரத்தில் ஒருத்தவங்க விதைச்சி அவங்க எப்படி வந்துட்டு அறுவடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கானான் தேசம்னு சொல்லிட்டு ஒரு தேசம் இருந்தது. அங்கே வந்துட்டு ஈசாக், ரெபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒரு அங்கிளும் ஆண்டி இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப பணக்காரவங்க, அவங்களுக்கு நிறைய ஆடு மாடெல்லாம் இருந்தது. அப்போ அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவங்க வந்துட்டு ஏசப்பாவை நம்பி ஏசப்பாக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பஞ்சம் வந்துருச்சு.
அப்போ பஞ்சம் வந்த உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் ஆடு மாடுங்கள்லாம் இருக்குது, அவங்க சாப்பிடணும், தண்ணி வேணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அப்போ அவங்க வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க, நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம், கொஞ்ச நாளைக்கு நல்லா மழை பெய்கிற வரைக்கும், இந்த பஞ்சம் எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சரி பக்கத்தில் வந்துட்டு எகிப்து தேசம், அந்த எகிப்து தேசம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுற்றிலும் ஆறு கடல், நல்லா வந்துட்டு அது குறையே இருக்காது, எதுக்குமே அங்கே குறையே இருக்காது. சரி அங்கே போகலாம், அங்கே போனால் நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ போகிறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ரெடியான பிறகு ஏசப்பா வந்துட்டு அந்த அங்கிள்கிட்ட சொல்கிறாங்க, ஈசாக்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த எகிப்து தேசத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்துட்டு கட்டளை இடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இன்னும் அடுத்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீன் நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போது சரி அவங்க போகிறாங்க. போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க. அந்த ராஜா வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சரி நீங்கள் இருங்க, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்களோ அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு தயவு பண்ணுறாங்க. அப்போது அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சம் வர ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நான் பஞ்சம்னு சொல்லிட்டு நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பஞ்சம்னா என்னன்னு கேட்குறீங்களா? பஞ்சம் அப்படின்னா மழை வராது, ரொம்ப வெயில் அடிக்கும், வெயில் அதிகமாக ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வறண்டுரும், செடிங்கெல்லாம் காஞ்சு போயிடும், நம்மளுக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடைக்காம போயிடும். இதுதான் வந்துட்டு பஞ்சம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையிலையும் இங்கே எங்கே பெலிஸ்த நாட்டிலையும் இந்த பஞ்சம் வந்துருச்சு. இப்போ இவங்க வந்துட்டு கானான் தேசத்தில் பஞ்சம்னு சொல்லிட்டு தான் இந்த பெலிஸ்த நாட்டுக்கு வந்தாங்க. கடைசியில் அங்கேயும் பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அவங்க யோசித்தாங்க, சரி ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க தானே, ஆண்டவர் நம்ம கூட இருக்காங்க தானே, நம்ம ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம விதைக்கலாம், ஏசப்பா நம்மளுக்கு பலன் கொடுப்பாரு, நம்மளுக்கு வந்துட்டு அறுவடை பண்ண செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசத்தோடு அவங்க வந்துட்டு விதைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விதைச்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தோட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிருங்கள்லாம் வளர்ந்து அந்த அறுவடை செய்யும்போது அவங்க எவ்வளோ மடங்கு அறுவடை செஞ்சாங்க தெரியுமா? 100 மடங்கு அறுவடை செஞ்சாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா மண் ஃபுல்லாக காஞ்சி போய் தண்ணியே இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க தோட்டத்தில் மட்டும் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். சரி, நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஏசப்பா அறியாத பிள்ளைங்க யாரை பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க, ஈவன் நீங்கள் பெரியவங்களுக்கு கூட சொல்லலாம். ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லி, ஏசப்பா தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, ஏசப்பாவை நீங்கள் நம்புங்க, ஏசப்பா வரப்போகிறாரு, நம்ம அவர் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி தரதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஏசப்பா வந்துட்டு உங்களுக்கு கிரீடெல்லாம் உங்களுக்காக வச்சுருக்காரு, ஏசப்பா உங்களுக்கு தருவார். நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும். நம்ம ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னடா என்ன இவ எப்போ பார்த்தாலும் ஏசப்பா பற்றி சொல்லிகிட்டு இருக்கா, இவளுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நம்மளை விட்டு போயிடுவாங்க. அதை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. எப்பொழுதுமே ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், தைரியமாக நீங்கள் ஏசப்பா பற்றி சொல்லும் பொழுது அவங்கெல்லாம் ஏசப்பாவை அறிஞ்சிப்பாங்க. ஏசப்பா அப்போ நம்மளுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கட்டளையிடுவார். ஓகே, உங்களுக்கெல்லாம் ஸ்டோரி புரிஞ்சதா குட்டீஸ்? நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? எல்லாம் பண்ணுவீங்களா? ஹாய் செல்லூஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக கதை கேட்டீங்க.
டான்ஸ் எல்லாம் சூப்பராக ஆடுனீங்க, நாங்கள் எல்லோரும் பார்த்தோம், என்ஜாய் பண்ணிங்களா? சரி, அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெமரி வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். படிக்கலாமா? நேற்று ஒரு வசனம் படிச்சிங்கல்ல, எல்லோரும் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி காட்டினீங்களா? ஓகே, இன்றைக்கி ஒரு வசனம் படிக்கலாம். இன்றைக்கி பைபிள் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சீக்கிரம் வந்து உட்காருங்க. அக்கா சொல்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பேஜ் நம்பர் 31. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஓகேயா? இந்த வசனம் நாளைக்கு எல்லார்கிட்டையும் கேட்பேன், நீங்கள் எல்லாரும் சொல்லணும். ஓகே? ஹாய் குட்டீஸ். என்ன குட்டீஸ், நேத்தியோட ஆக்டிவிட்டி எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? நாங்கள் சொன்ன மாதிரி மம்மி கிட்ட போய் சீட்ஸ் எல்லாம் கேட்டு நேத்திக்கு விதை வச்சிங்களா? மண்ணெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுனீங்களா? குட்டீஸ், இன்னைக்கு காலையில் எல்லாரும் போய் எந்திரிச்சு போய் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்களா? ஒரு நிமிஷம் அங்கே பண்ணாங்களா? பண்ணியிருப்பாங்களா? நம்ம குட்டீஸா? அவங்களாம் சும்மாவா? எல்லாரும் பண்ணியிருப்பாங்க ரெபேக்கா. அப்படியே குட்டீஸ், நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? சரி, நீங்கள் பண்ணதை வந்து எங்களுக்காக நீங்கள் பண்ண உடனே அதை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்புறீங்களா இன்னைக்கு? குட்டீஸ், அது மட்டும் இல்லை குட்டீஸ், இன்னியோட ஆக்டிவிட்டியும் நேத்தியோட ஆக்டிவிட்டியும் நீங்கள் விதைச்சிருப்பீங்கள்ல, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விடணும். ஓகேவா? சரி, ஓகே குட்டீஸ், அது ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா குட்டீஸ்? ஓகே, இன்னியோட ஆக்டிவிட்டி என்னன்னா, நம்ம வீட்டில் எல்லாத்தோட வீட்லேயும் கிச்சன் இருக்கும். கிச்சன் இருக்குல்ல எல்லாத்தோட வீட்லேயும். ஓகே, அந்த வீட்டில் கிச்சனில் போய் என்ன காய்கறி இருக்குன்னு ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அதில் ஒரு காய்கறியை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னைக்கு கேரட் எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் லைஸா. அப்படியா? உனக்கு என்ன பிடிக்கும் ரெபேக்கா? எனக்கு கேரட் தான் பிடிக்கும். அவளுக்கு கேரட் பிடிக்குமாம்மா? எனக்கு கேரட் பிடிக்காது, எனக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். பட் ஓகே, அவங்களுக்கு கேரட் பிடிக்குங்கிறனால இன்னைக்கு நான் கேரட் எடுத்துருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் போய் கிச்சன்லேருந்து தேடி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுதான் இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். லைஸா, அவங்க வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடு, கொஞ்சமாக எடுக்க சொல்லு. ஓகே, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கணும். எப்பயுமே நம்மளோட ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணோன்னா ஏசப்பா நம்மக்கிட்ட கணக்கு கேட்பாரு. அதனால எப்பயும் நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இன்னைக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் காய்கறி எடுத்தால் போதும். நம்ம ஆக்டிவிட்டிக்குள்ளே போகலாமா? ஓகே லைஸா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் வச்சு? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைக் நம்ம வந்து ஒரு ட்ரீ ட்ராயிங் பண்ணி அந்த ட்ரீயில் நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை சின்னதாக கட் பண்ணி அதில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? ஸோ அதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. எல்லாத்து வீட்லேயும் A4 ஷீட் இருக்குல்ல? இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்து அதில் லாங் சைஸ் நோட்டோ இல்லை ஷார்ட் சைஸ் நோட்டோ எதாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ட்ரீ ட்ராயிங் பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா? எப்படின்னா லைக் பிளாக் கலர், எல்லோரும் க்ரீன் கலரில் ட்ராயிங் பண்ணக்கூடாது, எல்லோரும் பிளாக் கலர் க்ரையான்ஸ் எடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும்னா 2 curves ட்ராயிங் பண்ணணும். ஓகே? ட்ராயிங் பண்ணி அதில் லைக் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெம் போட போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டெம் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டெம்ஸ் எல்லாம் போடுறேன். குட்டீஸ் பாருங்க, இந்த மாதிரி ஸ்டெம்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? பாருங்க, தெரியுதா நல்லா? இந்த மாதிரி 2 curves ட்ராயிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கணும். இதை இந்த ட்ரீயை நம்ம வந்து இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா நம்ம இப்போ?
எல்லாரும் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் இருக்குல்ல, கேரட் ஆர் எனி வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? எல்லா வீட்லேயும் கம் இருக்கா? பாருங்க, கம். இந்த மாதிரி ஒட்டணும். ஓகே, யாரும் கம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வேணுங்கிற அளவுக்கு ஒட்டுனா போதும். பார்த்தீங்களா குட்டீஸ், நாங்கள் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் ஸ்டிக் பண்ணி நீட்டாக ட்ராயிங் பண்ணி கலர்ஸ் எல்லாம் அடித்து எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணோம். ஓகேவா? பார்த்தீங்களா குட்டீஸ், நாங்கள் எப்படி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாம் ஒட்டினோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை கட் பண்ணி இதே மாதிரி அழகாக ஒட்டி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். சரியா? நாங்கள் உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கையும் ஆக்டிவிட்டியும் பார்க்கறதுக்கு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மறந்துடாதீங்க குட்டீஸ். ஓகேவா? நம்ம இன்னொரு டைம் அதை பார்க்கலாமா? இன்றைக்கு ஒரு மிஷனரியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு உயிருள்ள சாட்சியை நாம் கேட்க போகிறோம். யாரை பற்றின்னு யோசிக்கிறீங்களா? பர்த்தலமேயு சீகன் பால்கு. தமிழ் வேதாகமம் வாசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உன்னத மனிதன் தான் இந்த சீகன் பால்கு. அப்படி என்ன இருக்குது அவரை பற்றி தெரிந்து கொள்ளன்னு யோசிக்கிறீங்களா? அநேக காரியம் இருக்குது அவரை பற்றி நான் கூற இருக்கிறேன். ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த இவர் ஜூலை 10ஆம் தேதி 1682ஆம் ஆண்டு ஏழையான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார். ஏழையான குடும்பத்தில் பிறந்தாலும் வேதம் படிப்பதிலும் வேதத்தை பகிர்ந்து கொள்வதிலும் அவர் ஏழையாக இருக்கவில்லை. இன்னும் அநேக காரியங்கள் அவரை பற்றி நான் கூறுகிறேன். ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்த முதல் சீர்திருத்த இயக்க மிஷனரியாக சீகன் பால்கு வந்திறங்கினார். இவர் தனியே வரவில்லை. ஜூலை 9ஆம் தேதி 1706ஆம் ஆண்டு தன் நண்பன் ப்ளூச்சோவுடன் சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடிக்கு வந்திறங்கினார். இவர்களை யார் அனுப்பினார் என்று தெரியுமா? டென்மார்க்கைச் சேர்ந்த அரசன் 4ஆம் ஃபெட்ரிக் தான் அனுப்பி வைத்தார். இந்தியாவிற்கு வந்ததும் ஊழியத்தை தொடங்கினார் சீகன் பால்கு. இந்தியாவில், அதிலும் தமிழ்நாட்டில் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தாய்மொழியான தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். தாய்மொழியான தமிழை ஊழியத்திற்காக கற்கத் தொடங்கினார் சீகன் பால்கு. சாதாரண முயற்சி அல்ல, கடின உழைப்பு. தினமும் 9 மணி நேரம் தமிழ் படித்தார். கிட்டத்தட்ட 119க்கும் மேலான தமிழ் புத்தகங்களை வாசித்தார்.
தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு சென்று அந்த கடற்கரையில் மணலில் உட்கார்ந்துதான் தன் விரல்களை பதித்து எழுதி எழுதி தமிழை எழுத கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பின்பு வேதாக மொழிபெயர்ப்பை புதிய ஏற்பாட்டிலிருந்து தொடங்கினார் சீகன் பால்கு. நாம் ஊழியத்திற்கு என்ன திறமையை வளர்த்து கொள்ள இருக்கிறோம்? சீகன் பால்குவை போல் நாம் என்ன திறமையை பயன்படுத்த போகிறோம் ஆண்டவருக்காக? மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கும் போது இங்கிலாந்திலிருந்து அச்சு இயந்திரத்தை வரவழைத்தார் சீகன் பால்கு. 1713 ஆண்டு புதிய ஏற்பாட்டின் அச்சு பணி தொடங்கியது. 1714 ஆண்டு சுவிசேஷ புஸ்தகங்களும் அப்போஸ்தலர் புஸ்தகங்களும் அச்சடிக்கப்பட்டது. 1715 வருடம் முழு புதிய ஏற்பாடும் வெளிவந்தது. சீகன் பால்குவின் பல தியாகங்கள் தான் தமிழில் புதிய ஏற்பாடாக நம் கைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. அப்படி என்ன தியாகம் செய்தார் என்று யோசிக்கிறீர்களா? சில தியாகங்களை மட்டும் நான் பட்டியலிட்டு கூறுகிறேன். தமிழை கற்பதற்காக அவர் அநேக மணி நேரம் தியாகம் செய்தார். தமிழை எழுத கற்பதற்காக அநேக மணி நேரங்கள் கடற்கரையிலே தியாகம் செய்தார். அவர் வேலை பார்த்த இடத்தில் அவர் நேர்மையை பிடிக்காத சிலரினால் 4 மாதங்கள் சிறைவாசம் அடைந்தார். தமிழகத்தின் வெப்பம் தாங்க முடியாமல் அவர் மேனி சிவப்பு கம்பளங்கள் போல் மாறிற்று. இவ்வளவு தியாகங்கள் ஒளிந்திருக்கிறது நாம் வாசிக்கும் தமிழ் வேதாகமத்தின் பின்னாக. இவ்வளவு தியாகம் செய்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை நாம் நேசிக்கிறோமா? அனுதினமும் வாசிக்கிறோமா? நாம் தியானிக்கிறோமா? இல்லை தூசி படிந்த புத்தகம் போல் அலமாரியில் பத்திரப்படுத்துகிறோமா? சிந்தியுங்கள். பழைய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பை தொடங்கினார் சீகன் பால்கு. ஆதியாகமம் முதல் ரூத் புஸ்தகம் வரை தன்னுடைய மொழிபெயர்ப்பை தொடர்ந்து கொண்டிருந்தார் சீகன் பால்கு. பிப்ரவரி 23 தேதி 1719 ஆண்டு ஐரோப்பாவிற்கு போக கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கையில் சீகன் பால்கு இயற்கை எய்தினார். 36 வயதில் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டார் சீகன் பால்கு. ஓயாத படிப்பு, ஓயாத சிந்தனை, ஓயாத உழைப்பு, எல்லாம் ஆண்டவருக்காக தன் முழு பலத்தையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தினார். இந்தியாவில் முதல் வேதாகமம் தமிழில்தான் அச்சடிக்கப்பட்டது. அச்சடிக்கப்பட்டது அவரால் தான். இன்னும் அவர் செய்த அநேக காரியங்கள் உண்டு. இந்தியாவிலே அச்சுக்கூடத்தை கொண்டு வந்ததும் அவர்தான். பெண் பிள்ளைகளுக்கென்று தனி பள்ளிக்கூடங்கள் அமைத்ததும் அவர்தான். முதல் தமிழ் பிரசங்கம் செய்ததும் அவர்தான். மதிய உணவை அறிமுகம் செய்ததும் அவர்தான். பெண்களுக்கென்று தையற் பயிற்சி ஏற்பாடு செய்ததும் அவர்தான். இப்படி 13 வருடங்கள் தமிழர்களுக்காகவும் தமிழ் கிறிஸ்தவர்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் அவர் செய்த தியாகங்கள் மிகவும் பெரியது. சீகன் பால்கு ஒரு ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவர். அவர் ஜெர்மானிய நாட்டை சார்ந்தவராய் இருந்தாலும் தமிழர்களின் ரட்சிப்பிலே வாஞ்சையுள்ளவராய் இருக்கும்போது நாம் நம்முடைய மக்களின் நம்முடைய குடும்பத்தின் ரட்சிப்பின் மீது கவலையற்றவர்களாய் அக்கறையற்றவர்களாய் இருக்கலாமா? சீகன் பால்கு வேதாகமத்தை மொழிபெயர்த்ததின் நோக்கமே எல்லா தமிழர்களுடைய கைக்கும் தமிழ் வேதாகமம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மொழிபெயர்த்தார். அப்படி இருக்க நம்மால் முடிந்தவரை சீகன் பால்குவின் நோக்கத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் வேதாகமம் வாங்கி வேதாகமம் இல்லாதவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாமே. இப்படி செய்தால் அநேகருக்கு தமிழ் வேதாகமம் கொண்டு செல்லப்படும். சிந்தித்து பாருங்கள். புதிய ஏற்பாடு படித்து கிறிஸ்தவனாக மனமாறிய ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையிலும் சீகன் பால்குவின் பங்கு இருக்கிறது. அவர் உழைத்த உழைப்பின் பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது பெற்றுக்கொள்வார். வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சீகன் பால்குவின் உழைப்பிற்கான பலன் 2ஆம் வருகையில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வார். சீகன் பால்கு மரித்தாலும் அவருடைய உழைப்பான வேத மொழிபெயர்ப்பை இன்னும் தேவன் பயன்படுத்தி அநேகரை உயிர்ப்பித்து கொண்டும் அநேகருடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். என்ன குட்டீஸ், இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? சரி, நம்ம டே 1ஓட மெமரி வேர்ட்ஸும் டே 2ஓட மெமரி வேர்ட்ஸும் படித்தோம் இல்லையா? அது நீங்கள் வீடியோ எடுத்து நம்ம சண்டே ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? அனுப்புகிற எல்லா குட்டீஸ்க்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம்ல குட்டீஸ்? ஆமாம் குட்டீஸ், இன்னைக்கு டேவை விட நாளைக்கு நிறையா சூப்பரான விஷயம்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கிளம்பலாமா? ஆனால் நாளைக்கு மறக்காமல் காலையில் 10 மணிக்கு ரெடியாக உட்காந்துடணும். ஓகேயா? பாய்.